காருக்கு எங்கே குப்பை விடு அப்படியெல்லாம் நம்ம கூப்பிட்டு தான் போகணும். காருக்கு எங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்காலம் பேலாம் சாப்பிடலாம் வீடு கொண்டு போகலாம் தெரிஞ்சுருந்தாங்க. அப்போ நான் இதான் திடீர்னு ஓட்டி விட்டுருவேன். கடை வீட்டு சந்தோஷமே காலர்ண்ணா கடை வீட்டு சந்தோஷமே போயிருக்கியா என்ன சொல்லலாம் டீச்சர்ஸ் அதுகளுக்கு ஒன்று வீட்டுக்கு சப்ளைட் கொண்டு வரும் கஷ்டம் மோட நான் போனால் சுட சுட சிக்கன் 70 ரூபா இங்கே 2 பாக்கெட் 2 பேக் வேண்ட்டு ஆளுக்கு ஒரு பேர் வேண்ட்டு சாயங்காலம் வந்து இங்கே என்ன பேரு பஸ் ஸ்டாண்டு பின்னாடி புது ஹோட்டல் என்ன பேர் ஹோட்டல் தான் எங்கேயா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வரும்போது அனுமதியா அது பின்னாடி ஒரு புது ஹோட்டல் இருக்குல்ல 5 ஸ்டார் பக்கம் ஒரு சிக்கன் ஹோட்டலா இல்லை A1 சொல்கிறேன் போ நேரம் வாங்குற மாதிரி இருக்கு பொன்மணி டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் சூப்பராக இருக்கும் ரைட் சைடு தானே நல்லா இருக்கும் 6 கிலோ பெட்டு சொல்லு 6 கிலோ அங்கேயே இருக்கு அதை அப்படியே நான் நாட்டு கூட நீங்கள் அரசூரில் போகணும் அங்கே வாங்க சூப்பராக இருக்குது சிக்கன் தான் அது நல்லா கலரா ரொம்ப கஷ்டப்படுற ஆடு கோழி எல்லாமே வச்சுக்கிறாங்க. அங்கே கூட ஊருக்கு தெரிஞ்சு வருமே எல்லாத்துக்கும். ஒரு பீருக்கு ஆசைப்பட்டு அப்படிதான் யாரும் பேசிட்டு விட்டேன். சஞ்சய் அண்ணன் சரக்கு அடிச்சுட்டு போட வாடா. சஞ்சய் அண்ணன் அவரு கருப்சாமி அண்ணன் அப்பா ஃபர்ஸ்ட் ஏண்டா சரக்கு அடிச்சு நீ வாடா போட பேசுனா நான் எப்படா உங்களை பேசுனேன் வேலை சுரன் கேள்றேன் ஆமாண்ணா அப்படி சாரிடா சாட்டி நீங்கள் டீ கூட சேர்ந்து கொடுத்துது. அடுத்த மாதிரி ஜெயிக்கிறோம் நீங்கள் ஓப்பனிங் கேட்குறேன் அந்த மொபைல் நீ போட்டு கொடுத்துட்டு போகிறேன். என்ன சொன்னா அது தெரிய மாட்டியா பாரு வீடியோ ஆதாரம் வச்சுக்கணும். 110 ப்ளஸ் கோழி 180 உனக்கு ஒரு பீரு 110 என்னது சாராயமா என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? குடிக்கிறதே இல்லை. நீங்கள் சின்ன வயசுலேருந்து சரக்கு குடிச்சது இல்லை? வந்து நான் சொட்டதே இல்லை. சரக்கு குடிச்சதே இல்லையா? பார்த்தது இல்லை. அவ்வளோ அக்கமா இருக்கா? ஆமாம் ஆமாம். நீங்கள் செல்வராஜோட சரி நீங்கள் செல்வராஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நானும் செல்வராஜும் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே அதனால தான் இப்படி ஆயிட்டீங்களா? சரி அவர் ஊர் சேர்ந்து தான் வந்து நாங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு மகாத்மா ரேட் நினச்சிருந்தேன் அவர். நான் அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் ஒன்றா நம்ம ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. சாமி எடுத்து கேட்டால் எனக்கு முதல்ல இது 2 அப்படின்னாரு. சாமினாலும் செல்வன் கிட்டாரா செல்வன்னாலும் சாமி கிட்டாரா எனக்கு இது தெரியும். அப்போ அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்களா மதி பற்றி நினைக்கிறீங்க? அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க. It was an exciting experience, you know. You three there? No. ஆமாம்மா யார் செல்வராஜும் கோபால் சாமி தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் திரும்பி இங்கே இறங்குற வரைக்கும் வர வரைக்கும் எல்லாம் அவங்க செலவு தான். அவ்வளோதா? அப்படியா? ஃபுல் செலவு வருதுண்ணா? அப்படியே நீ என்னைக்கெல்லாம் கூட்டில கூட தண்ணியில் மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இன்னும் வந்து எனக்கு அப்படியே இருக்குங்க. கண்ணில் இருக்குதா? இப்போ கூட நம்ம தரையில் தான் உட்காந்துருக்கலாம். ஆனால் தண்ணியில் இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு இல்லை வேலை கிடைச்சா அப்படின்னாங்க. சரி போகுது இதை காமிச்சாது அவங்க ஓகே ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விட்டுருவோம். வேற ஏதாவது அவங்களுக்கு சொல்ல வந்துறீங்களா? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. இவர் கருத்துக்கள் மூலமாக இவர் சாமி வாழ்க செல்வராஜ் வாழ்க அனிமேஷனுங்க இதெல்லாம்.